ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். உங்களோட கந்த சஷ்டி விரதம்லாம் எப்படி போகுது? எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? இன்னைக்கு எத்தனாவது நாள் விரதத்துல இருந்து இருக்கீங்க? எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளோட மத்த சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. ஒரு 1 வீக் ஆகுது அவர் சொல்லி. ஆனா என்னால வந்து வீடியோ போட முடியல. ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு என்னோட ஷெட்யூலு. ஸோ, அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரீயா திருப்புகழ் புக் வந்து குடுத்துருந்தோம் இல்லைங்களா? அது மாதிரி வேற யாருக்காவது ஃப்ரீயா வந்து திருவாசகம் புக்கோ, இல்ல வந்து பகவத்கீதை புக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா, நான் சொல்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட புக்க வந்து ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். பட் 1 கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ்ன்னு இல்ல. புக் நீங்க ஆர்டர் போட்ட உடனே ஒரு 2 டேஸ்லயோ, ஒரு 1 வீக்லயோலாம் வராது. 15 டேஸ் ஆகும். மினிமம் 15 டேஸ் ஆச்சும் ஆகும். ஏன்னா நெறைய பேர் வந்து புக் ஆர்டர் போட்டுட்டே இருக்கிறதுனால, ஸோ அது வந்து நீங்க இருக்கிற வந்து லொக்காலிட்டி, ஏரியா இது எல்லாத்தையும் பொறுத்து உங்க கைக்கு வந்து ரீச் ஆகும். பட் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃப்ரீ வெப்சைட் தான். ரொம்ப சேஃபரான வெப்சைட் தான். சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி, இந்த மாரி நீங்க திருப்புகழ் புக்கு குடுக்குறீங்களா? உங்களுக்கும் நான் வந்து இந்த மாரி ஒரு புக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே குடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு பகவத்கீதை புக்கும், திருவாசகம் புக்கும் வந்து அவரு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாரு, "இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க இதிலேயே போய் நீங்களே கூட ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நீங்க உங்க சேனல்ல சொல்லுங்க." அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ, நான் அந்த வெப்சைட் லிங்க்கும் கீழ குடுக்குறேன். உங்களுக்கு இமேஜும் வரும். அ எனக்கு இன்னும் திருவாசகம் புக் வந்து கிடைக்கல. பட் ஆனா வந்து பகவத்கீதை புக் வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வேணுன்றத நீங்க ஒரே நாள்ல கூட 2 புக்கா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ, நீங்க அந்த புக்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஆக்சுவலி. அந்த வெப்சைட்டையும், அந்த ஹோம் பேஜையும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். வேணுன்றவங்க திருவாசகம் புக்கையும், உங்களோட பகவத்கீதை புக்கையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அம் இந்த வீடியோல வேற யாருக்காவது சப்போஸ் உங்களுக்கு திருவாசகமோ, பகவத்கீதையோ நீங்க வச்சிருக்கீங்க. பட் வேற யாருக்காவது அந்த புக்கு தேவைப்படுது. ஆனா வாங்க முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க கன்வே பண்ணிடுங்க. இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு. இங்க போய் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த புக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி, அவங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த மட்டும் கன்வே பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். விரதம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோ வேணும்? அப்படின்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். நம்ம முருகர வந்து கெட்டியமா பிடிச்சுக்கணும்னா, முதல்ல நம்ம கிட்ட வந்து பொறுமை இருக்கணும். 2வது நம்ம ரொம்ப உண்மையா இருக்கணும். யாருக்கும் மனசளவுல நம்ம எந்த விதத்திலயும் தீங்கு நினைக்கவே கூடாது. ஒருத்தவங்க நமக்கு எவ்ளோ கெடுதல் நெனச்சாலுமே, ஓகே. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கான பதிலடி கண்டிப்பா குடுப்பாங்க. அது நாம தான் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. "என்ன நீ இத பண்ணிட்டியா? இரு நான் உனக்கு இத திருப்பி பண்றேன்னு" மட்டும் தயவு செஞ்சு நெனச்சிராதீங்க. அது திரும்பவும் நமக்கே பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணாங்கன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அந்த இடத்துலருந்து முதல்ல நீங்க காலி பண்ணிட்டு, மூவ் ஆன் பண்ணிடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சத விட டபுள் மடங்கு தான் அவங்களுக்கு கடவுள் குடுப்பாரு. அம் இது வந்து வந்து யூனிவர்சல் கர்மா. எப்பவுமே, எப்பவுமே நாம இன்னைக்கு 1 பண்ணோம்னா, நாளைக்கு நமக்கு அது 2ஆ தான் கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது. ஆனா கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நாம பண்ணதுக்கான இது நமக்கு கிடைச்சே தீரும். என்னடா இது நம்மள இப்படி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவ்வளோ நாளா அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு, உங்க எண்ணத்த மாதிரி நீங்க அவங்கள பழிவாங்க இறங்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா உங்களுக்குன்ட்டு இல்ல. யாருக்காவது யாராவது ஒருத்தர் தீங்கு நினைச்சு, அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா, அதுக்கான பலன அவங்க நிச்சயமா அவங்க உயிரோட இருக்கிற அந்த காலத்திலேயே அனுபவிப்பாங்க. இத நம்ம நெறைய பேர பார்த்துருப்போம், கேட்டுருப்போம். ஸோ எப்பவுமே யாருக்குமே கெடுதல் நினைக்காதீங்க. முக்கியமா நீங்க விரதத்தில இருக்கும்போது அகைன் அண்ட் அகைன் நான் இத தான் சொல்லுவேன். நீங்க விரதத்தில இருக்கும்போது உங்களோட மனசு ரொம்ப தூய்மையா இருக்கணும். அ ஒரு சின்ன விஷயத்தில கூட நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாம படுறதோ, இல்ல வந்து என்னடா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் நடக்குதுன்னு நெனைக்கிறதோ, அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, திருப்பி நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில பண்ணணும்னு நெனைக்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அமைதியா அந்த இடத்த விட்டு கடந்து போங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து வெளில வாங்க. அ நான் கும்பிடுற என்னோட கடவுள், என்னோட முருகரோ
சிவனோ யாரா இருக்கட்டும், அவங்க கிட்ட விட்டுருங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இது எதையுமே நீங்க நம்பலனா, இயற்கை கிட்ட விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. கண்டிப்பா இது எல்லாமே திருப்பி அந்த பிரபஞ்சமோ, இந்த இயற்கையோ அவங்களுக்கு குடுக்கும். ஸோ, நம்ம ஒரு ஆன்மீக வழியில, ஒரு இறை வழிபாடு வழியில நம்ம வந்துட்டோம்னா, நம்ம நல்லது மட்டும் தான் நெனைக்கணும். நல்லது மட்டும் தான் செய்யணும். நாம என்ன நெனைக்கிறோமோ, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும். சில பேர் சொல்லுவாங்க, "நான் நல்லது தான் நெனைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இப்படின்னு." நம்ம வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. இன்னும் செகண்ட் ஹாஃப் நம்ம என்டர் ஆவல. நம்மளோட செகண்ட் ஹாஃப் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்றோமோ, நம்மளோட செகண்ட் ஹாஃப் நல்லதா தான் இருக்கும். ஸோ, எப்பவுமே நல்ல எண்ணங்களையே நீங்களும் நல்ல எண்ணத்தோட இருங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க விதைக்கிறதும் நல்ல எண்ணங்களையே விதைக்கணும். இதுதான் வந்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். அதுவும் முக்கியமா நீங்க விரதத்துல இருக்கும்போது நல்லா விரதம் இருங்க. நல்லா சாமி கும்பிடுங்க. முடியாதவங்க மனசார முருகன நெனச்சுட்டு ஒரு விளக்கேத்துங்க. பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, எங்களால இதெல்லாம் பண்ண முடியலன்னு நெனைக்கிறவங்க, மனசால நீங்க போம்போது, வரும்போது முருகன நெனச்சுட்டு ஒரு விளக்கேத்துனாலே போதும். இதுக்காக நீங்க ரொம்ப என்னால பண்ண முடியலையேன்னு நீங்க நொந்துக்க வேண்டாம். ஸோ, எதுனாலுமே நம்ம மனசு மட்டும் தான். நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன்னு நீங்க நெனைக்கவே நெனைக்காதீங்க. எதுனாலும் உங்க மனசு மட்டும் தான். நம்ப கடவுளுன்றதே நம்மளோட மனசுல நாம எப்படி அவர வச்சிருக்கோம், நாம அவர எப்படி நெனைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் கடவுள் நம்ம கிட்ட வரதும், கடவுளோட அருள், அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறதும் இருக்கும். ஸோ, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். நான் நெக்ஸ்ட் உங்கள ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். புக்கு வேணுன்றவங்க மறக்காம அந்த வெப்சைட்ல போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட புக்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, 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 ஃப்ரீ ஒன்லி. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.